இந்த வீடியோவை காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இதில் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டில் pH இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னும் போது அதை உங்களுடைய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது இரிட்டேஷன், இச்சிங் எல்லாமே கொடுக்கும். அப்போ pHஐ நியூட்ரல் பண்ணி பேலன்ஸாக வைக்கிறதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் தான். இது பார்க்குறதுக்கு சுகர் மாதிரி இருக்கும். இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் எப்படி உங்களுடைய ப்ராடக்ட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபார்முலேஷன். இதில் நீங்கள் சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 5% கான்சன்ட்ரேட்டில் ஒரு சொல்யூஷனாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 0.5 கிராமுக்கு நான் சிட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இந்த சிட்ரிக் ஆசிடை டிசால்வ் பண்ணுறதுக்காக நான் டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன். டிஎம் வாட்டர் 9.47 கிராமுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா ஒரு சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சொல்யூஷனை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடணும். ப்ரிசர்வேட்டிவில் நான் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ஒரு 6 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சொல்யூஷனை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 to 4 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்பர் கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது காற்று போகாமல் கெட்டு போகாமையும் இருக்கும். இல்லை ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த சிட்ரிக் ஆசிட் சொல்யூஷனை உங்களுடைய ப்ராடக்ட்டில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் pH அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமாக நம்ம பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.